இல்லை ஆக்குங்கட்டக்கோ மாப்பிள்ளைங்க நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இலகாய் இளவரசர் ஃபேமிலியை பற்றி பேச போகிறோம். இளவரசனை அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இலகாய் ஃபேமிலி இளவரசனை வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு. இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இப்போ அலைஞ்சிட்ருக்காரு. அவரோட கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் லாக் ஆகிருக்குங்க. எதுக்கு லாக் ஆகிருக்குன்னு வீடியோவில் தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் பேச தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ இளவரசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எனக்கு அதாவது அவர் மனைவிக்கும் அவருக்கும் வந்து இடப்பட காலத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா குடிக்காமல் இருந்தார், மஞ்சகாமல் வந்துச்சு. அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பீர் மட்டும் குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லி குடிச்சிருக்காரு. குடிச்சு வரும்போது ஒரு அம்மா பைக்கிலேருந்து வந்து இவங்க காரில் வந்து அந்த அம்மாவுக்கு அடிபட்டு அந்த அம்மா கூட வந்தவர் வந்து பையன் சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து எல்லாம் பண்ணாங்க. இப்போ வண்டி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்திருக்கு, அந்த அம்மாவுக்கு வந்து இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஐசியூவில் சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் உங்கள் காரை தரமாட்டோம், கேஸ் பண்ணணும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். இன்னொரு கட்டத்தில் சொல்கிறாங்களா அந்த அம்மா வந்து தவறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து இப்போ இளவரசனை மாட்டிக்கிட்டு இருக்காரு. நான் 1000 வாட்டி தான் சொல்கிறேன், இளவரசனை குடிக்காதீங்க வைக்காதீங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டேங்கிங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில் பிரச்சனை வரும் போகும். என்றைக்குமே மோட்டார்னு பொறுத்த வரைக்கும் நம்ம என்றைக்குமே மோட்டாரில் வந்து கவனமாக இருக்கணும். அதே நேரம் இந்த கார் வந்து நமக்கு அடிக்கடி விபத்து ஆகுது அப்படின்னா அந்த காரை வந்து நம்ம விற்றுறணும். அந்த காரை தான் ஓட்டக்கூடாது. சீரியஸாக சொல்கிறேன், அந்த காரை வந்து நீங்கள் ஓட்டாதீங்க, அந்த காரை விற்றுருங்க. தங்கச்சி கூட சந்தோஷமாக இருங்க. அந்த கேஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் போலீஸில் விசாரிங்க. வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கமான இருந்தால் அந்த காரை நம்ம வேண்டாம், காரை விற்றுட்டு வேறு கார் எடுங்க. அதே நேரம் நீங்கள் வேறு காரை வச்சு இட்லி வியாபாரம் பார்க்க போகிறேன், ட்ரெஸ்ஸு வியாபாரம் பார்க்க போகிறேன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷமாக இருக்குது, ஒரு நேரம் தூக்கமாகவும் இருக்குது. என்ன சொல்கிறது தெரியல உங்களுக்கு ஆறுதல். சரி இலவசனே காரை மீட்க வேலையை பாருங்கள். முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போங்க, போயிட்டு என்னென்னு பாருங்கள். நீ அடுத்த வீடியோவில் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். போல உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோஷியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.